வணக்கம். லோகநாதன். கோபங்கிறது புயல் காற்று போல் சிறிது நேரம் தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். கோபத்தில் 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகையானது பதட்டத்துடன் கூடிய திடீர் கோபம். இது சுய பாதுகாப்பின் போது வெளிப்படும் கோபம். இரண்டாவது வடிவம் அமைதியான உள்நோக்கத்துடன் கூடியதாகும். இது ஒருவர் தன்னை நியாயமில்லாத வகையில் நடத்தும் போது உணரப்படுற கோபம். இவை இரண்டுமே எப்போயாச்சும் வந்து போகிறது தான், நம்மளோட ஹேபிடேஷன் கூட இருக்கிறது தான். மூன்றாவது கோபம் நமக்குள்ளேயே இருக்கிற கோபம். இந்த மாதிரி கோபம் வந்து எப்போவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மனநிலையுடன் ஒன்றி போவதாக இருக்கும். அதாவது எரிச்சலாக இருக்கிறது, கடுகடுப்பான மூஞ்சி எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது, இது ரெண்டுமே வந்து உடலுக்கு ரொம்ப ஆபத்தானது. உடலுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கோபங்கிறதே ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ நடக்கிற கால சூழலில் எல்லா விஷயத்துலையும் நமக்கு கோபப்படுத்துகிற மாதிரி எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி கோபத்தினால நமக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்து